ஹாய் எவ்ரிவன். ஸோ இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கெட் அப்படின்ற வேர்டை இங்கிலீஷில் கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ இந்த வேர்டை தமிழில் என்னன்னு சொல்லி அர்த்தம் சொல்லுவோம் அப்படின்னா, பெற்றுக்கொள்ளுதல், கிடைத்தல், இந்த மாதிரியான அர்த்தத்தை வந்து நம்ம சொல்லுவோம். சரி, இந்த கெட் அப்படின்ற வேர்டு கூட சில ப்ரிப்போசிஷன், எக்ஸாம்பிள் இன், ஆன், அவுட், ஓவர், இந்த மாதிரியான ப்ரிப்போசிஷனை அந்த கெட் அப்படின்ற வேர்டு கூட ஆட் பண்ணும் பொழுது அது ரெண்டும் இணைந்து ஒரு அர்த்தத்தை கொடுக்கும். இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா இங்கிலீஷில் ஃப்ரேசல் வேர்ப் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்மலாக ஒரு வேர்ப் ஃபார்மும் ஒரு ப்ரிப்போசிஷனும் சேர்ந்து ஒரு வேர்டாக கன்வெர்ட் ஆகி அதை வந்து என்னன்னு சொல்லுவாங்கன்னா ஃப்ரேசல் வேர்புன்னு சொல்லுவாங்க. அது தனி அர்த்தத்தை கொடுக்கும். சரியா? இப்போ எக்ஸாம்பிள் கெட் அப், கெட் ஆன், கெட் ஓவர், இந்த மாதிரி. ஓகே, சரி. ஸோ இந்த ஃப்ரேசல் வேர்பை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய நேட்டிவ் ஸ்பீக்கர்ஸ் வந்து இந்த ஃப்ரேசல் வேர்பை அதிகமாக உபயோகப்படுத்துவாங்க. ஸோ நம்மளும் இதை தெரிஞ்சுக்கலாம். இது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தெரிஞ்சோ தெரியாமலோ சில ஃப்ரேசல் வேர்பை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகே, அதுதான் ஃப்ரேசல் வேர்புன்னு தெரியாமல். ஓகே, ஸோ இதை நீங்கள் இந்த வேர்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தொடர்ந்து வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஒரு ஃப்ரேசல் வேர்புக்கும் மீனிங் சொல்லி அதனுடைய ஒரு எக்ஸாம்பிள்ஸ் நான் சொல்லி நான் எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்டே வரேன். தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, டன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்களேன், கெட் அப் அப்படின்னு சொல்லியிருக்கு. இப்போ யாராவது ஒருத்தர் பெட்டில் படுத்திருக்காங்க இல்லை உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னா அவங்கள எழுந்துரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல நம்ம கெட் அப் யூஸ் பண்ணுவோம். நார்மலாக வந்து நான் டெய்லியும் 6 o'clock நான் எழுந்திருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா அப்போது அந்த இடத்துல வேக்கப்க்கு பதிலாக கெட்டப் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்களேன், கெட்டப் அப்படின்னா ரைஸ்னு சொல்லலாம், அதாவது எழுந்திருக்கிறது, இல்லைன்னா ஆர் ஸ்டாண்டப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, ஆக மொத்தம் ஒரு படுத்திருக்காங்களோ இல்லை உட்கார்ந்துருக்காங்களோ அந்த 2 பொசிஷன்ல இருந்து அவங்கள எழுந்திருக்கிறாங்க அப்படின்ற பொழுது அந்த சூழ்நிலையில் நம்ம இந்த கெட்டப் அப்படின்ற வேர்டை நம்ம யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ கெட் அப் அட் 6 AM எவ்ரி டே. டெய்லியுமே நான் 6 AM 6 மணிக்கு நான் எழுந்துருவேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த கெட்டப் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். அடுத்தது கெட்டின் அப்படின்னா என்டர் அ கார் ஆர் ஸ்மால் ஸ்பேஸ். காருக்குள்ளேயோ இல்லை ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளேயோ என்ட்ரு ஆகிறோம் இல்லையா, அந்த என்ட்ரு ஆகும் பொழுது இந்த கெட்டின் அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஷி காட் இன் த கார் குயிக்லி. இது பாஸ்ட் ஃபார்ம். அவள் காருக்குள்ளே குயிக்காக ஏறிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, குயிக்காக என்ட்ரு ஆகிட்டா, குயிக்காக ஏறிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது ஷி காட் இன் த கார் குவிக்லி. கெட்டின் அப்படின்றது பாஸ்ட் ஃபார்மில் காட்டன் அப்படின்னு சொல்லி நம்ம சேஞ்ச் பண்ணி எழுதுகிறோம். சரியா? அடுத்தது கெட் அவுட் அப்படின்னா கார்ல இருந்தோ ஒரு பிளேஸ்ல இருந்தோ எக்ஸிட் ஆகிறது. ஓகே, கெட் இன் அப்படின்னா என்டர் ஆகிறது, கெட் அவுட் அப்படின்னா அதுலேருந்து வெளியே வர்றது, எக்ஸிட் ஆகிறது. ஓகே, அப்போது ஷி காட் அவுட் ஆஃப் த கார் அப்படின்னா அவள் கார்லேருந்து வெளியே வந்துட்டா அப்படின்னு சொல்லும்போது ஷி காட் அவுட் ஆஃப் த கார் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கெட் ஆன் அப்படின்னா போர்டு பஸ் ஆர் ட்ரெயின், அதாவது ஒரு பஸ்லையோ ஒரு ட்ரெயின்லையோ ஏறுறோம் இல்லையா. ஸோ போர்டு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு வெஹிக்கிள்குள்ளே ஏறுறது. ஓகே, ஸோ அந்த பஸ்ஸுக்குள்ளே ஏறிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த இடத்துல நம்ம போர்டு அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணுவோம். அதுக்கு நான் தனி வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன், ஷார்ட்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணுறேன். ஸோ அது வந்து போர்டு அப்படின்றத ஒரு வெஹிக்கிள்குள்ளே ஏறுறது அப்படின்னு சொல்லும்போது நம்ம போர்டு அப்படின்ற வேர்டு யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த இடத்துல தான் நம்ம கெட் ஆன் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்கள். We got on the bus at the market. நான் மார்க்கெட் போனேன்னா பஸ் வந்துச்சு, மார்க்கெட்டில் இந்த வெஜிடபிள்ஸ்லாம் வாங்கி முடிச்சுட்டு பஸ் வந்துச்சு, மார்க்கெட்டில் பஸ் ஏறினேன் அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போது நம்ம அந்த இடத்துல கெட் ஆன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்போது we got on the bus at the market. நாங்கள் மார்க்கெட்டில் பஸ் ஏறினோம் அப்படின்னு சொல்லும்போது we got on the bus at the market அப்படின்னு சொல்லலாம். சரி, மார்க்கெட்டில் பஸ் ஏறினோம் ஆனால் மறந்து தப்பான ஸ்டாப்பில் நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுது கெட் ஆஃப் யூஸ் பண்ணுவோம். ஓகே, கெட் ஆஃப் அப்படின்னா எக்ஸிட் அ பஸ் ஆர் ட்ரெயின். ட்ரெயினில் இருந்தோ இல்லை பஸ்ஸில் இருந்தோ எக்ஸிட் ஆகிறோம் இல்லையா, அதாவது இறங்குறோம் இல்லையா, அந்த இடத்துல நம்ம கெட் ஆஃப் வந்து யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஐ காட் ஆஃப் த ராங் ஸ்டாப்பில் நான் இறங்கிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ காட் ஆஃப் த ராங் ஸ்டாப் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த 4 ஃப்ரேசல் வேர்பை கரெக்டாக கவனிச்சுக்காங்க. கெட் இன், கெட் அவுட், கெட் ஆன், கெட் ஆஃப். இங்கே என்னென்னா ஒரு காருக்குள்ளேயோ இல்லை ஒரு ஸ்மால் ஸ்பேஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது இன் யூஸ் பண்ணுவோம், எக்ஸிட் ஆகும்போது அவுட் யூஸ் பண்ணுறோம். இதே பஸ் ஆர் ட்ரெயின்குள்ளே வந்து ஏறும் பொழுது உள்ளே என்ட்ரு ஆகும்போது ஆன் யூஸ் பண்ணுறோம், எக்ஸிட் ஆகும்போது ஆஃப் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதை கவனமாக பார்த்து யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இன்னும் வந்து பஸ் ஆர் ட்ரெயினுக்கோ இல்லை வந்து காருக்கு ஆன் யூஸ் பண்ணுறதோ மாற்றி இதை யூஸ் பண்ணிட வேண்டாம். ஓகே,
ஸோ ஒரு ஸ்மால் வெஹிக்கல்குள்ளேயோ இல்லை நம்மளால் ஃபிசிக்கலி எழுந்து நிற்க முடியாது அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த வெஹிக்கிள்குள்ளே முன்னாடி நம்ம இன் யூஸ் பண்ணோம். எந்த வெஹிக்கிள்குள்ளே ஃபிசிக்கலாக நம்மளால் எழுந்து நிற்க முடியும், நடக்க முடியுமோ அந்த வெஹிக்கிளுக்கு முன்னாடி நம்ம ஆன் யூஸ் பண்ணோம். எக்ஸாம்பிள் ஆன் பஸ், ஆன் ட்ரெயின், ஓகே, ஆன் ஃப்ளைட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, டன். ஸோ அடுத்தது பாருங்கள், கெட் ஓவர். கெட் ஓவர் அப்படின்னா ரெக்கவர் ஃப்ரம் இல்னஸ் ஆர் சேட். யாராவது ஒருத்தவங்களுக்கு உடம்பு சரியில்லை, இல்லைன்னா வந்து எமோஷ்னலி அவங்க ரொம்ப டவுனாக சேடாகி இருக்காங்க அப்படின்னா அந்த சுச்சுவேஷன் நம்ம கெட் ஓவர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகே, ரொம்ப சேடாக சோகமாக இருக்கிறாங்க அப்படின்ற போது அதுலேருந்து அவங்க ரெக்கவர் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அந்த இடத்துல நம்ம கெட் ஓவர் யூஸ் பண்ணலாம். எக்ஸாம்பிள், ஷி காட் ஓவர் த கோல்ட் இன் அ ஃபியூ டேஸ். கொஞ்ச நாளில் அவள் கோல்டுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாக அவளுக்கு கோல்டு வந்துச்சுன்னா ரொம்ப நாள் இருக்கும், ஆனால் இப்போது கொஞ்ச நாளில் அவள் கோல்டுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டா அப்படின்னு சொல்லும்போது ஷி காட் ஓவர் த கோல்டு இன் அ ஃபியூ டேஸ். ஷி காட் ஓவர் த கோல்டு இன் அ ஃபியூ டேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது கெட் பேக். கெட் பேக் அப்படின்னா ரிட்டர்ன் டு யர் பிளேஸ். ரிட்டர்ன் டு யர் பிளேஸ் அப்படின்னா இப்போ வீட்டிலேருந்து நீங்கள் கிளம்பிட்டீங்க, வெளியில் போகிறீங்க, வெளியில் எங்கேயாவது ஒரு டூர் மாதிரி போயிருக்கீங்க, ஸோ நீங்கள் திரும்ப வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிட்டீங்க அப்படின்னா வீட்டுக்கு திரும்ப எந்த இடத்துலேருந்து நீங்கள் கிளம்புனீங்களோ அந்த பிளேஸ்க்கு நீங்கள் ரிட்டர்ன் ஆகிறது. ஓகே, அதான் ரிட்டர்ன் டு எ பிளேஸ். ஓகே, அப்போது இதுக்கு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் சொல்கிறேன் பாருங்கள். when did you get back home? வீட்டுக்கு நீ எப்போ வந்த, நீ வீடு எப்போ திரும்பின அப்படின்னு சொல்லி கேட்போம் இல்லையா. ஸோ இப்போ வீட்டுக்கு நீ எப்போ திரும்ப ரிட்டர்ன் ஆனா அப்படின்னு கேட்கும்போது when did you get back home அப்படின்னு சொல்லி கேட்கலாம். அடுத்தது கெட் டவுன். கெட் டவுன் அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்குறது. டிசெண்ட் அப்படின்னா மேலேருந்து கீழே இறங்குறது. ஆர் மேக் சம்மோன் சார், யாராவது ஒருத்தர் வந்து எமோஷ்னலி ரொம்ப டவுனாக இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த இடத்துல நம்ம இந்த கெட் டவுன் அப்படின்ற வேர்டை யூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போது இதுக்கு ரெண்டு அர்த்தம் நான் சொன்னேன் இல்லையா, ஒன்று டிசெண்ட், இன்னொன்று வந்து மேக் சம்மோன் சேட் அப்படின்னு. அதை வச்சு ரெண்டு எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் கொடுத்துருக்கேன். ஃபர்ஸ்ட் சென்டென்ஸ் பாருங்கள், பி கேர்ஃபுல் வென் யூ கெட் டவுன் ஃப்ரம் த லேடர். லேடர்லேருந்து நீ இறங்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இரு. ஸோ பி கேர்ஃபுல் அப்படின்னா கேர்ஃபுல்லாக இரு. எப்போ வென் யூ கெட் டவுன் ஃப்ரம் த லேடர், லேடர்லேருந்து நீ கீழே இறங்கும் பொழுது கேர்ஃபுல்லாக இரு அப்படின்னு சொல்லலாம். ஷீ இஸ் ரியலி கெட்டிங் டவுன் ஆஃப்டர் லாஸிங் ஹர் ஜாப். அவள் ரொம்ப டவுனாக ஃபீல் பண்ணுறா, ரொம்ப சேடாக ஃபீல் பண்ணுறா ஆஃப்டர் லாஸிங் ஹர் ஜாப். அவளோட ஜாபை விட்டதுக்கப்புறமா, இழந்ததுக்கப்புறமா அவள் ரொம்ப எமோஷ்னலி ரொம்ப கெட்டிங் டவுன், ஷீ இஸ் கெட்டிங் டவுன் அப்படின்னா அவள் ரொம்ப டவுன் ஆகிட்டே இருக்கா அப்படின்னு சொல்கிறது. இது ப்ரெசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ். ப்ரெசென்ட்ல அவள் அப்படி இந்த சிச்சுவேஷனில் இருக்கா அப்படின்னு சொல்லும் பொழுது ஷீ இஸ் கெட்டிங் டவுன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, டன். கெட் டுகெதர். கெட் டுகெதர் அப்படின்னா டு மீட் சோஷியலி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்தோ இல்லை வந்து பார்ட்டி மாதிரி இருந்து அரேஞ்ச் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அதுதான் வந்து கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாரும் ஒன்றாக கூடும் ஒரு பார்ட்டி மாதிரி அரேஞ்ச் பண்ணி மீட் பண்ணுறது, சந்திக்கிறது. ஸோ அதை தான் வந்துட்டு கெட் டுகெதர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லெட்ஸ் கெட் டுகெதர் திஸ் வீக்கெண்ட். ஸோ இந்த வீக்கெண்ட் வந்து நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாமா, நம்ம வந்து ஒரு கெட் டுகெதர் அரேஞ்ச் பண்ணலாமா, ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணலாமா அப்படின்னு சொல்லும்போது லெட்ஸ் கெட் டுகெதர் திஸ் வீக்கெண்ட் அப்படின்னு சொல்லலாம். கெட் பை. கெட் பை அப்படின்னா டு மேனேஜ் ஃபினான்ஷியலி ஆர் இன் லைஃப். அதாவது ஃபினான்ஷியலாகவோ இல்லை லைஃப்பில் வந்து ஒரு ஸ்மால் சேலரி வச்சு கொஞ்சம் சம்பளத்தை வச்சு ஃபினான்ஷியலாக வந்து சர்வை பண்ணுறோம் இல்லையா, மேனேஜ் பண்ணுறோம் இல்லையா, அதை தான் வந்து நம்ம கெட் பை அப்படின்னு சொல்லுவோம். வி கேன் கெட் பை ஆன் அ ஸ்மால் சேலரி. வி கேன் கெட் பை ஆன் அ ஸ்மால் சேலரி அப்படின்னா இந்த கொஞ்சம் சம்பளத்தையும் வச்சு, இந்த கம்மியான சம்பளத்தையும் வச்சு நம்ம வந்து மேனேஜ் பண்ண முடியுது, சர்வை பண்ண முடியுது ஃபினான்ஷியலாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது வி கேன் கெட் பை ஆன் அ ஸ்மால் சேலரி அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்தது கெட் இன்டு அப்படின்னா பிகம் இன்வால்வ்டு ஆர் என்டர். ஏதாவது ஒரு விஷயத்தில் இன்வால்வ் ஆகிறது இல்லைனா என்டர் ஆகிறது, அதுதான் கெட் இன்டு அப்படின்னு சொல்லுவோம். ஹீ காட் இன்டு அ ட்ரபுள் அட் ஸ்கூல். ஸ்கூலில் அவன் ஏதோ ட்ரபுளில் மாட்டிக்கிட்டான். ஓகே, ஸோ ட்ரபிள் அப்படின்னா ஏதோ கஷ்டம், ஏதோ ப்ராப்ளம். ஓகே, ஸோ ஏதோ ஒரு ப்ராப்ளமில் வந்து அவன் மாட்டிக்கிட்டான், இன்வால்வ் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லும் பொழுது ஹீ காட் இன்டு எ ட்ரபுள் அட் ஸ்கூல் அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது கெட் இன் டச் அப்படின்னா டச்சில் இருக்கிறது. ஓகே, அதாவது ஒருத்தரோட இப்போ என்னோட ஸ்கூல் ஃப்ரெண்டு நான் ரொம்ப நாள் கழித்து மீட் பண்ணேன், ஸோ நான் அவனை சந்தித்தேன், இப்போ நான் அவன் கூட டச்சில் தான் இருக்கேன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா. ஸோ அப்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஓகே, அதான் டு காண்டாக்ட் சம் ஒன், யாராவது ஒருத்தரை வந்து காண்டாக்ட் பண்ணுறது, தொடர்பில் இருக்கிறது, டச்சிலேயே இருக்கிறது. ஓகே, ஐ எம் கெட்டிங் இன் டச் வித்
வித் ஹேர் ஆன் இன்ஸ்டாகிராம். நான் இன்ஸ்டாகிராமில் அவ கூட டச்சில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ இது ப்ரெசென்ட்டில் நான் அவ கூட காண்டாக்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ எம் கெட்டிங் இன் டச் வித் ஹேர் ஆன் இன்ஸ்டாகிராம். ஸோ ஒருத்தரோட ஒரு ரொம்ப நாள் கழிச்சு உங்களோட ஃப்ரெண்டை மீட் பண்ணும்பொழுது அவங்கக்கிட்ட இன்ஸ்டா ஐடியோ இல்லை ஏதோ ஒன்று ஃபோன் நம்பரோ வாங்கி அவங்க கூட தொடர்பில் டச்லேயே இருக்கிறது, அதுதான் வந்துட்டு ஐ எம் கெட்டிங் இன் டச் வித் ஹேர் ஆன் இன்ஸ்டாகிராம் அப்படின்னு சொல்கிறது. ஓகே, நான் இன்ஸ்டாகிராமில் அவங்க கூட டச்சில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஓகே, கெட் அலாங். கெட் அலாங் அப்படின்னா டு ஹாவ் அ குட் ரிலேஷன்ஷிப், நல்ல ரிலேஷன்ஷிப், நல்ல ஒரு உறவோட மெயின்டைன் பண்ணுறது. ஓகே, ஸோ இதை இப்போ எக்ஸாம்பிள் சென்ஸ் பண்ணுங்களேன். ஐ கெட் அலாங் வெல் வித் மை கோவொர்க்கர்ஸ். ஸோ நான் ஒரு நியூவாக ஒரு ஆஃபீஸில் ஜாயின் பண்ணேன். அங்கே இருக்கிற கோவொர்க்கர்ஸ் கூட எனக்கு ஒரு நல்ல குட் ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ கெட் அலாங் வெல் வித் மை கோவொர்க்கர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, அடுத்து கெட் அவே. கெட் அவே அப்படின்னா டு எஸ்கேப் ஃப்ரம் அ பிளேஸ் ஆர் சிச்சுவேஷன். ஒரு பிளேஸ்லேருந்தோ இல்லை ஒரு சிச்சுவேஷன்லேருந்தோ எஸ்கேப் ஆகிறது. ஓகே, ஸோ அதுதான் வந்துட்டு கெட் அவே அப்படின்னு சொல்லுவோம். ஐ ட்ரை டு கெட் அவே ஃப்ரம் த க்ரௌட். நான் நேற்று ஷாப்பிங் போனேன், ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ அந்த க்ரௌட்லேருந்து தப்பிச்சு வர எஸ்கேப் ஆக நான் ட்ரை பண்ணேன். ஸோ இந்த க்ரௌட்லேருந்து வெளியே வர நான் ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது ஐ ட்ரை டு கெட் அவே ஃப்ரம் த க்ரௌட் பட் ஐ குடன்ட். என்னால் முடியலை அப்படின்னு சொல்லும் பொழுது ஸோ அப்போ இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். ஐ ட்ரை டு கெட் அவே ஃப்ரம் த க்ரௌடு. நான் க்ரௌட்லேருந்து வெளியே வர ட்ரை பண்ணேன் அப்படின்னு சொல்லும்போது இந்த வாக்கியத்தை உபயோகப்படுத்தலாம். அடுத்து கெட் அஹெட். கெட் அஹெட் அப்படின்னா டு ப்ராக்ரஸ் ஆர் சக்சீட். ப்ராக்ரஸ் அப்படின்னா என்னென்னா முன்னேறி செல்லுதல். சக்சீட் அப்படின்னா வெற்றி பெறுதல். ஸோ அப்போ ஐ எம் கெட்டிங் அஹெட் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னா நான் ஆங்கிலம் பேசுவதில் முன்னேறி வருகிறேன், முன்னேறி கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும் பொழுது ஐ எம் கெட்டிங் அஹெட் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஐ எம் கெட்டிங் அஹெட் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ், ஆங்கிலம் பேசுவதில், இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ் அப்படின்னா. ஓகே, ஸோ ஐ எம் கெட்டிங் அஹெட் இன் ஸ்பீக்கிங் இங்கிலீஷ். ஸோ நீங்கள் உங்களோட ஆங்கிலம் பேசுவதில் முன்னேறி வருகிறீர்கள் அப்படின்னா இந்த வாக்கியத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாமே டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, சரி. ஸோ இன்னைக்கு தான் ஃபஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.